இதற்கு முந்தைய பதிவுகளில் கீழ்ப்பகுதி லங்ஸ் எப்படி இயங்க வைக்கிறது சரியாக, நடுப்பகுதி லங்ஸை எப்படி சரியாக இயங்க வைக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த பதிவில் மேல் பகுதி லங்ஸை எப்படி முத்திரைகள் மூலியமா சரியாக இயங்க வைக்கிறது பார்க்க போகிறோம். மேல் பகுதி லங்ஸ் சரியாக இயங்கும் போது கழுத்து பகுதி பார்த்தீங்களா, சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், கழுத்து பொண்ணுக்கு வீங்கன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு கழுத்து வீக்கமாக இருக்கும், ஷோல்டர் பெயின் இருக்கும், சிலருக்கு மூக்கில் ரன்னிங் நோஸ் இருக்கும், கண் பார்வை கொஞ்சம் மங்களாக இருக்கும், காது சரியாக கேட்கல, காது ஏதோ அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, தலையில் தண்ணி நிறைய கொத்துக்கிட்டு இருக்கு, சைனசிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சொல்லுவாங்க தலைப்பகுதியை, இந்த முகம் தலைப்பகுதியை. இது சிலருக்கு இங்கே கண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கருவளையம் வந்துட்டு இருக்கும், சரியா தூங்காதனால ஒரு காரணம் இருக்கு. சிலருக்கு காலையில் ஏழுச்சு ஒரு பை மாதிரி இருக்கும், சின்ன பேக் மாதிரி ஒன்று இருக்கும் ரெண்டு கண்ணையும். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், முகம் சம்பந்தப்பட்டது கழுத்து ப்ராப்ளம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அது காரணம் என்னன்னு கேட்டால் முழுமையாக பிராணசக்தி போய் சேர மாட்டேங்குது. இந்த பிராணசக்தி முழுமையாக சேருவதற்கு, அதாவது கழுத்து பிளஸ் மேலே பிராணசக்தி முழுமையாக போய் சேருவதற்கு நமக்கு சரியாக இருக்க வேண்டும் லங்ஸ், மேல் பகுதி லங்ஸ் சரியாக இருக்க வேண்டும். அங்கே மேல் பகுதி லங்ஸ் சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அங்கே பிராணசக்தி நல்லா சேர்ந்து அங்கேருந்து கழுத்துக்கும் முகத்துக்கும் போய் சேரும். இப்போ சரியான பிராணசக்தி இங்கே வராததுனால இங்கே ப்ராப்ளம் இருக்குது. இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த முத்திரை தம்ஸ் அப் வைப்போம் பாருங்க, வெற்றி நான் சக்ஸஸ் ஆகிட்டு சொல்லி ஒரு வெற்றி, அந்த மாதிரி தம்ஸ் அப் வைப்போம் பாருங்க, இந்த மாதிரி தம்ஸ் அப் வைக்கணும். இதற்கு பேர் மேருதண்ட முத்திரை. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த விரல் இருக்கு பாருங்க, கைகளை நல்லா அழுத்தணும். இந்த 4 விரலையும் நல்லா அழுத்திட்டு இந்த பகுதியில் இங்கே பகுதியில் நல்லா அழுத்திக்கிட்டு கட்டவரை ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்கணும். சும்மா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி ஸ்ட்ராங்காக நிறுத்தி வச்சுக்கிட்டு நேராக நிமிந்து உட்காரணும். முதுகு தட்டு கழுத்து தலைமுறை ஸ்ட்ரெயிட்டாக நேர்கோட்டை இருக்கணும். நீங்கள் சேரில் உட்காந்துக்கோங்க, வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க, சுகாசனம் உட்காந்துக்கோங்க, சமணம் போட்டு எப்படினாலும் உட்காருங்க. ஆனால் கைகள் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தமாக வச்சுக்கிட்டு, இந்த கைகள் இந்த இடத்துல நல்லா அழுத்தமாக வச்சுக்கிட்டு கட்டவரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மேருதண்ட முத்திரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தொட மேலே கைகள் வச்சுக்கிட்டு நல்லா இப்படி வச்சுக்கோங்க. தொட மேலே வச்சு நேராக நிமிந்து உட்காந்து கண்களை மூடி இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கணும். அதே நேரத்தில் கை கட்டவரல் நுனியை கவனிக்கணும். இந்த அழுத்தம் கொடுத்துட்டு உட்காடுறோமா, கை கட்டவரல் நுனியையும் இயற்கையாக நடக்கக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சையும் கவனிக்கணும். எவ்வளோ நேரம் செய்யலாம்னா மினிமம் 15 நிமிஷம் இந்த முத்திரை செய்யணும். 15 நிமிஷம் செஞ்சதுக்கு அப்புறமா மேக்சிமம் 20 நிமிஷம் செய்யலாம். செஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையாக நிதானமாக கைகளை மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு அமைதியாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த மேருதண்ட முத்திரையில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, மேருதண்டம், தண்டம்னா முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டும் பிராணசக்தி முழுமையாக போய் சேர ஆரம்பிக்கும். அதாவது பிராணசக்தி நமக்கு முதுகுத்தண்டு வழியாக நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் சரியாக ஆரம்பிக்கும். ஸோ லங்ஸோட மேல் பகுதி நல்லா ஒர்க் ஆகும் போது கழுத்து பகுதி, முகத்தில் இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். மேருதண்ட முத்திரையை வச்சு உட்காரும் போது அது மட்டும் இல்லாமல் முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். முதுகுத்தண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, முதுகு வலி இருக்குது, அதுவும் சரியாகும். அப்போ ஒரே முத்திரையில் நிறைய எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. மேருதண்ட முத்திரை எப்போ வச்சு உட்காரணும், இந்த முத்திரையும் எல்லா முத்திரைகளுமே முடிஞ்ச அளவு சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்வோம். பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய நேரத்தில் செய்யும்போது பிராணசக்தியும் பிரபஞ்ச சக்தியும் அபரிவிதமாக கிடைக்கும் போது நம்ம எதற்காக செய்கிறோமோ அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். நமக்கு தெரியாமல் நம்ம உடம்புல இல்லை நம்ம மனசுல நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் சேர்ந்து சால்வ் ஆகும். எனக்கு லங்ஸ் ஓரளவு நல்லாவே ஒர்க் ஆகுது. மேல் பகுதி, அடிப்பகுதி, நடுப்பகுதி 3மே நல்லா தாங்க ஒர்க் ஆகுது. இப்போ முழுமையாக இயங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.